ரசம் இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டில் மேக்கிங் பண்ணுறதா பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க, மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு கொத்தமல்லி எடுத்து அதை மிளகா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி அம்மியில். அப்புறம் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு சைடு புளி தக்காளியை நல்லா பிணைஞ்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உங்கள் வீட்டில் ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி போடுங்க, இல்லைன்னா மஞ்சள் பொடி நீங்கள் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ரசம். அது நல்லா மொரக்கூடும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா மொரக்கூடணும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, நல்லா மொரக்கூடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மொரக்கூடனே நீங்கள் என்ன செஞ்சிடணும், ஆஃப் பண்ணிடணும். நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் நான் சாப்பாடு செஞ்சேன். இன்றைக்கி காலையில் ரசமும் பார்த்திங்கன்னா அவிச்சு வச்ச கொண்டைக்கடலை கூட்டும் தான் நான் செய்ய போகிறேன். வாங்க எடுத்து வந்து பார்க்கலாம்.